குடிப்பழக்கத்தால் அழிந்த வாழ்க்கை. ஒரு காலத்தில் ட்ரெண்டிங்காக இருந்த பிஜிலி ரமேஷின் தற்போதைய பரிதாப நிலை வெளியாகி ஒட்டுமொத்த மக்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். முன்பெல்லாம் ஒருவர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற கனவு நிறைவேறுவதற்கு ஒவ்வொரு இயக்குநர்களையும் சந்தித்து வாய்ப்பு கேட்டு சினிமாவில் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் சந்திக்க வேண்டும். இது போன்ற பல கஷ்டங்களை கடந்து வந்துதான் சினிமாவில் நடிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் சமூக வலைதளங்களின் மூலம் தங்களது நடிப்பு திறமைகளை வீடியோவாக வெளியிட்டு தங்கள் நடிப்புகளை வெளியிட்டும் காமெடியாக செய்து போடும் வீடியோக்கள் இவையெல்லாம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆக்கி விடுகிறன. வீடியோக்கள் எல்லாம் ட்ரெண்டிங் ஆகும் போது அந்த நபரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும். அந்த வகையில சமூக வலைதளங்கள் மூலம் ட்ரெண்டிங்கான ஒரு காமெடியன் தான் பிஜிலி ரமேஷ். தனது சொந்த வேலை ஒன்றை முடித்துவிட்டு சிவனேனும் வீடு திரும்பி கொண்டிருந்தவரை தூக்கி லாக் பண்ணி போன் பண்ணுவதாக படுத்தி எடுக்க மிகப்பெரிய பிரபலமானவர் தான். இப்படி பிரபலமான பிஜிலி ரமேஷ் இவரை பல்வேறு தனியார் ஊடகங்கள் சமூக வலைவாளங்கள் சேனல்கள் போட்டி போட்டுக்கொண்டு இவரை பேட்டி எடுத்தாங்க. ஆனால் அப்போது அவருக்கு தெரியாது நாம் சினிமாவில் நடிக்கப் போகிறோம் என்று. அதே போல இவருக்கு முதலில் சினிமா வாய்ப்பு கொடுத்தது நெல்சன் தான். நயன்தாரா நடிப்பில் வெளியான கோலமாக கோயிலா என்ற படத்தில் கப்பிசுக்கு என்ற பாடலில் இடம்பெற்று அசத்திருந்தார் பிஜிலி. இதை தொடர்ந்து இவருக்கு பல படங்களில் வாய்ப்புகள் வந்தது. ஆனால் சமீப காலமாக இவர் என்னாரான் என்பதே பலருக்கும் தெரியவில்லை. இப்படி ஒரு நிலையில கடந்த மாதங்களுக்கு முன்பு பிஜிலி ரமேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் தற்போது தனக்கு சினிமா வாய்ப்புகள் இல்லை என்றும் குடும்பம் நடத்தவே கஷ்டப்பட்டு வருவதாக கண்ணீருடன் கூறியிருந்தார். இப்படி ஒரு நிலையில் தற்போது கொஞ்சம் உடன் நலம் தேறி வந்துள்ள பிஜிலி ரமேஷ் பேட்டி ஒன்று அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில அவர் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரசிகர்கள்லாம் இவருக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்காருன்னு ரொம்பவே கேள்வி வெளிப்பட்டு வராங்க கமெண்ட் மூலமாக. அதில் பேசியுள்ள அவர், சினிமாவில் நான் ஏதோ லட்சக்கணக்கில் சம்பாதித்தேன் போல அதை சேர்த்து வைக்காமல் குடித்தே அழைத்து விட்டதாக கூறியிருக்கிறார். நான் அவ்வளவு எல்லாம் சம்பாதிக்கவில்லை. காத்து வாக்குல 2 காதல் படத்துல 13,000 வாங்கினேன். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில 15,000 வாங்கினேன். கோலமாவு கோயிலா படத்திற்கு ப்ரோமோ கொடுத்தாங்க. அதில் நான் அதிகபட்சம் 20,000 தான் வாங்கினேன் என்று பிஜிலி ரமேஷ் அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. மீது படத்தை எல்லாம் 3,000 5,000 தான் வாங்கினேன். அது கூட ஒரு 2 நாள் தான் போவேன். ஒரு 6,000 கிடைக்கும். இதை வைத்து தான் சேர்த்து வைக்க முடியும். இன்னைக்கு இருக்க விலைவாசியில ஒரு மார்க்கெட்டுக்கு போனாலே 5,000 போயிடுது. நான் என்ன எப்போது சம்பாதிச்சு வச்சுப்பேன். இப்போ பேசினா நான் என்ன பண்ணுறது, நான் என்ன லட்சக்கணக்காக சம்பாதிச்சிட்டேன் நான் சேர்த்து வைக்க என்று பேசியிருக்கிறார் பிஜிலி ரமேஷ் அவர்கள். பிஜிலி ரமேஷ் அவர்கள் சமீப காலமாக உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணீரஞ்சல் புகைப்படத்தை வெளியிட்டு சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்தாங்க. இதை பார்த்த குடும்பத்தினர்கள், என்னுடைய கணவர் உடல்நலம் சரியில்லாமல் தான் இருக்கிறார், ஆனால் அவர் இறந்து போகலை, இந்த மாதிரி செய்தி போடாதீங்க என்று குடும்பத்தார்கள் மத்தியில் அந்த பேட்டியில பிஜிலி ரமேஷ் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.